this, I'm in it. I'm hella filthy, so I got this, I'm winning. I'm not a quitter, so I'm not fucking quitting. Just try to stop me and you'll drop dead missing. I'm on my way to the top now. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 ரீபான் PS6 பாஸ்2 இந்த பைக் இருக்குது. இந்த பைக்கோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிது வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த வருஷம் 2024 மாடல் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதை பைக்குன்னு சொல்கிறத விட புல்லட்டுன்னு சொல்கிறது தான் நல்லாயிருக்கு. 349cc 20.2 BH ஹார்ஸ் பவர் வித் 6000 RPM. மேக்ஸிமம் டார்க் வந்து 27 நியூட்ரல் மீட்டர் வித் 4000 RPM. வண்டியோட ஓவரால் வெயிட்னு பார்க்குறப்ப 195 kg இருக்குது. ஸோ வெயிட்ன்றது வந்து ரொம்பவே வெயிட்டு தான். நம்ம நார்மலாக பார்க்கும்போதே பழைய பைக்லேயும் சரி இந்த பைக்லேயும் சரி வெயிட்ன்றது மட்டும் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம தள்ளுறது வந்து நமக்கு எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 13 லிட்ரு 2.6 லிட்டர் வந்து நமக்கு ரிசர்வில் கொடுத்துருக்காங்க. ஏர் அண்டு ஆயில் கூலர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ABS, டூயல் டிஸ்க்கு. ஸோ வீல் டைப் பார்க்குறப்ப ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு இந்த ஸ்பீட் பிரேக்கெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு இடிக்காது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் 4 கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்வின் டியூப் எமில்ஷன் ஷார்க் அப்சார்பர் வித் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த பைக்கில் எங்கே பார்த்தாலுமே சரி ராயல் என்ஃபீல்டு சொல்லிட்டு அவங்களோட லோகோ வந்து மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த புட்ரஸ்லேருந்து அந்த இன்ஜின்லேருந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே சரி அந்த RE அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு சொல்லிட்டு ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பிராண்ட் நேம் RE ராயல் என்ஃபீல்டு. ஸோ கன்சோல்னு பார்த்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து எப்பயுமே இவங்க அனலாக் தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் வந்து அனலாக் வித் செமி டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செமி டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெட்ரோல் இண்டிகேஷன் காட்டும். அண்ட் தென் நமக்கு வந்து டைம் செட் பண்ணிக்கலாம், ட்ரிப் 1 ட்ரிப் 2 செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் நமக்கு இருந்தது. பட் எப்பயுமே அந்த ராயல் என்ஃபீல்டுனாலே அந்த அனலாக் டிஜிட் தான் இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே அவங்க மாற்றதே இல்லை. ஸோ இந்த டைம் தான் அடிஷ்னலாக வந்து அந்த செமி டிஜிட் மட்டும் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ சுவிட்ச் டைப் பார்க்குறப்ப வந்து லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சுவிட்ச் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து ரோட்டரி சுவிட்ச் டைப் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சார்ஜிங் ஃப்ளக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக தோணுச்சு. சுவிட்ச் டைப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட்டில் வந்து ஆஃப் அண்ட் ஆன் இருக்கும். ஸோ லெஃப்ட்லேருந்து வரும் பார்க்கும்போது வந்து நமக்கு லோ பீம், ஹை பீம் பட்டன் இருக்கும். அது நமக்கு அந்த பாஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு கீழே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து நமக்கு RN பட்டனும் இருக்கும். ஸோ எல்லா சுவிட்சஸுமே சரி ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ வண்டியோட ஹேண்டில் பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜின்லாம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் மாடலில் வந்து என்ன புதுசாக சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய என்ஃபீல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த 40-50 போனாலே வந்து அதிகமான வைப்ரேஷன் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த புல்லெட்டில் வந்து இந்த ரீபான் வெர்ஷனில் வந்து வைப்ரேஷன் வந்து டோட்டலாக கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்டாக தான் வைப்ரேஷன்றது இருக்குது. அந்த புல்லட் சவுண்டுன்றது வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டு நல்லாவே கேட்கும். பட் இந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு வண்டி ஓட்டும் போது ரொம்பவே சூப்பராக ஃபீல் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை, நல்ல நார்மலாக ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது, அந்த வைப்ரேஷன்லாம் எதுவும் இல்லாமல். அதே மாதிரி சீட்டில் உட்காந்து ஓட்டும்போது சரி அந்த சீட் பொசிஷன் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ டாப் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 180 வரைக்கும் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா 115, 120 வரைக்குமே போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரை பண்ணல. ஸோ நம்ம ஸ்பீடு நம்ம கம்மியாக போகிறதே ரொம்பவே நல்லது, அதுவும் சேஃபும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ், ஸோ வண்டியோட மைலேஜும் பார்க்குறப்ப எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். ஸோ பட் மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பைக் செட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் வந்து நமக்கு 35 to 38 வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ட் ஹைவேன்னு போகிறப்ப நமக்கு 40 42 அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல ஹெட்லாம்ப் பார்க்குறப்ப அந்த ஃபினிஷிங் வந்து நல்ல க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹெட்லைட் பார்க்குறப்ப நமக்கு ஹாலோஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஹாலோஜன் லைட் தான். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர். ஸோ இது நைட் டைமில் வந்து நமக்கு ரொம்ப மேஜர் பர்ஃபார்மன்ஸ் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நைட் டைம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஸோ இந்த ஹெட்லைட்டும் சரி அந்த நமக்கு இண்டிகேட்டரும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே சின்னதாக 2 லைட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே குட்டியாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த புல்லட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000 அண்ட் அடிஷ்னலாக அந்த ஸ்பேர் அதெல்லாம் அந்த பம்பர் அதெல்லாம் நம்ம சேர்த்து போட்டோங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 3 lakh வந்து ரீச் பண்ணிடும். ஸோ 3 lakh அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஒரு பட்ஜெட்டாக இருக்காது. மேபி ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்க்கு வந்து அது பெருசாக தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து பழகி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ்ன்றது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக தெரியாது. கண்டிப்பாக எல்லாம் ஒரு டியூவில் போட்டால் அதை வாங்கிடுவாங்க. ஸோ நானும் நிறைய மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா செயினுக்கு வந்து செயின் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம செயின் ஸ்ப்ரே வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி செயின்ஸ் பேக்கெட்டோட லைஃப் வந்து நமக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பெரிய ப்ளஸ்ஸாக தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த புல்லட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி தான் சொல்லணும். நம்ம டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது சரி, ஹைவேல நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சரி, நம்ம டக்குன்னு பிரேக் பிடிச்சோம்னா டக்குன்னு அதே இடத்துல வந்து வண்டி நிற்குது, அப்படியே ஸ்லோ ஆகுது. ஸோ நம்ம டூயல் சேனல் ஏபிஎஸ் அந்த பவரை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அதுக்குன்னு ரொம்ப ஓவராக ஸ்பீடாகவும் போவோம்னா ஸோ அது நமக்கு சேஃப் இல்லை. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அதே மாதிரி இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி பற்றி, ஃபினிஷிங் பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இந்த பிராண்ட், இந்த புல்லட், ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு ஸோ வேறு லெவலில் இருந்தது ஃபினிஷிங்லாம். ஸோ ரொம்பவே சூப்பராக பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ யாரெல்லாம் அந்த பைக் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ யாரெல்லாம் அந்த பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த பைக் வாங்கலாம், இந்த புல்லட் வாங்கலாம். ஸோ மணி தான் ரொம்ப எனக்கு எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ பெட்ரோல், ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வாங்க. பட் இந்த வண்டி ஓட்டுற ஃபீல் வந்து கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு எலைட்டான ஃபீலை வந்து இந்த வண்டி ஓட்டும்போது நமக்கு ஃபீல் பண்ணுவோம், நமக்கு இந்த பைக் நமக்கு கொடுக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.